பொதிகைமலை அகத்தியர் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். பிரம்ம முகூர்த்த வேலை, அதாவது அதிகாலை சந்தியா வேலைன்னு சொல்லலாம்ல. அதனால என்ன நன்மை? அதிகாலை எழுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன? அதிகாலை பொழுது எந்திப்பதே சிறப்பானது. அதிகாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய பேருக்கு நிறையா குழப்பங்கள் இருக்குது. 3லேருந்து 5 மணி வரை சொல்கிறாங்க, இல்லைன்னா 3லேருந்து 5:30 வரைக்கும் சொல்கிறாங்க. சில பேர் 4லேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்பாங்க. எது பிரம்ம முகூர்த்த வேலை அப்படிங்கிறது சரியாக பர்டிகுலராக சொல்லணும்னா 3:30லேருந்து 5 மணி வரை உள்ள நேரம்தான் பிரம்ம முகூர்த்தத்தை சாரும். அந்த 3 மணிக்கு உள்ளது சந்தியா வேலைன்னு சொல்லக்கூடிய நேரமாக குறிக்கப்படுகிறது. பொதுவாகவே அதிகாலை என்பதே சிறப்பு தான். அதிகாலையில் எந்திரிப்பதனால சில பேர்லாம் கேட்பாங்க, கேள்விகள் முன்வைப்பாங்க. ஒரு டீ கடைக்காரோ, ஒரு பால்காரனோ, இந்த மாதிரி இருக்கிற தொழில் செய்கிறவங்கெல்லாம் அதிகாலை பொழுது தானே எந்திக்கிறாங்க, அவங்கெல்லாம் வாழ்க்கையில் நிறையா முன்னேறிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அது வேறு மாதிரி சூழல். நம்ம அதிகாலை பொழுதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது தான். கண்டிப்பாக. இப்போ ஒரு டீ கடைக்காரர் இருக்காருன்னா, அவர் உண்மையிலேயே விருப்பப்பட்டு அந்த அதிகாலை பொழுது எந்திக்கிறது கிடையாது. இன்றைய நாள் பொழுது அவருக்கு அதிகாலையில் எந்திரிச்சதுமே பல வகையான டென்ஷனோடு தான் விருப்பப்பட்டு அதை எந்திரிச்சு அதை ஆத்மார்த்தமாக போய் சாமியை கும்பிட்டு ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தொழிலை தொடங்கணுங்கிற எண்ணத்தோடு யாருமே இல்லை. அவர் ஒரு அழுத்தத்தோடய எந்திப்பார், அழுத்தத்தோடையே தான் அந்த தொழிலை செய்வார். கலெக்ஷன் மட்டுமே குறியாக வச்சுருப்பார். என்னத்தையும் 1000 2000க்கு ஓடிச்சுன்னா வவுத்து பழப்பை கழுவிட்டு இருந்துக்கிடுவாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய தலை சிறந்த பெரிய மனிதர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சினிமா நட்சத்திரங்களாக இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்லக்கூடிய விளையாட்டு வீரர்களாக இருக்கலாம், பெரும் பெரும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆளுமை உள்ள மனிதர்கள் யாரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நள்ளிரவு 12 மணிக்கு தூங்க போனால் கூட அந்த அதிகாலை பொழுதே அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். குறைந்தபட்சம் 4 மணிக்காவது எந்திரிச்சு அவங்க சில விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரம் மட்டும்தான் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிந்தனையானது என்னென்னு கேட்டிங்கன்னா, மிக மிக அதாவது எப்படி சொல்கிறதுனா, அந்த தண்ணியில் படுத்து தவம் செய்கிற வித்தைகள் சொல்லுவாங்க. உடலை எளிதாகி கொள்வது, அதாவதுனா ஒரு பஞ்சை போன்று ஆக்கி கொண்டால் மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அந்த ஒரு யோகா அந்த இதெல்லாம் நம்ம செய்ய முடியும், தியானங்கள்லாம். அதுபோல் இந்த மனமானது என்னென்னா ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய நேரம் அதுதான். ஏன்னா உங்களுக்கு கண்ட சிந்தனைகள் வராது, கெட்ட எண்ணங்கள் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து நம்ம தவிர்த்து கொண்டு நாம் எதுவாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எந்த விஷயமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணும்போது நிச்சயமாக அதை நம்ம அடைய முடியும். உதாரணத்திற்கு ஒரு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், கிரிக்கெட்டில் பெரிய ஜாம்பவான். நான் இந்த இலக்கை தொட வேண்டும் என்கிற அந்த ஃபோக்கஸ் தான். ஒரு மரடோனா, கால்பந்தில் மரடோனாவை எடுத்துக்கிடலாம். இப்படி எண்ணற்ற பேர்கள், அரசியல் தலைவர்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த தியானம் தவம், நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட பாருங்கள், அந்த அதிகாலை பொழுது எந்திக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கடவுள் மறுப்பாளர்கள் என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் கூட அதிகாலை பொழுதே பயன்படுத்திக் கொள்வார்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய எதிர்கால திட்டத்தை, எதிர்கால அரசியலை நகர்த்தி செல்வதற்கு இந்த அதிகாலை பொழுது அவர்கள் திட்டமிடுவார்கள். இது எல்லாருமே அதுதான். அதிகாலையே நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்போது நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கடத்தி கொடுக்கும். இதுதான் உண்மை. அதிகாலை என்பது அற்புதம் நிறைந்த நேரம். அந்த அதிகாலை பொழுதை எவர் ஒருவர் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பது உண்மையிலேயே அது 100 விழுக்காடு சரியான ஒரு விஷயம். இதை நீங்கள் என்னென்னா அனுபவபூர்வமாக உணரும் போது மட்டும்தான் தெரியும். நீங்கள் தொடர்ந்து ஒரு 40-48 நாள் அதிகாலை பொழுது எந்திரிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பொதுவாகவே அறிவியல் ரீதியாகவே சொல்கிறார்கள், அதிகாலை எழுந்து படிங்க, அப்போம்னா நிறைய அந்த மெமரி ஆகும். அதாவது என்னென்னா உங்களுடைய நினைவு அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம படிக்கிற விஷயங்கள் அனைத்தும் அப்படியே நம்மளுடைய சிந்தனைகளில் அதை அப்படியே நம்ம சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால தான் அதிகாலை பொழுது படிக்க சொன்ன ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த அதிகாலை என்பதை சிறப்புன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எந்த ஒரு புறச்சிந்தனையும் இல்லாது அகச்சிந்தனையோடு உள்ளே இருந்து அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகும். அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகும்போது அது காட்சியாக வடிவமாக பிரபஞ்ச பேராற்றலோடு கலக்கும். அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு கலக்கும்போது உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அதிகாலை பொழுது கொண்டு. எனவே அதிகாலை என்பது சிறப்பு என்ற என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. வேறு எது கேள்வி இருக்கா? நல்லது.